ஏய் அங்கிட்டு போகணும். எங்கிட்டு போகணும் சார்? வழி அங்கிட்டு. டேய் இப்படி போய் அப்படி போலாம்டா. கையை நீட்டாரா? ஓகே ரைட்டு. நம்ம மிகவும் ஆபத்தான வனப்பகுதிக்குள் சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம இப்போது மிகவும் ஆபத்தான நிலை. அங்க வந்து நான் என் மூஞ்ச ஃபோக்கஸ் பண்ண அப்படியே பேசுறேன். டேய் 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 சரி போயிரு. முன்னாடி இங்க என்ட்ரன்ஸ். நம்ம தான் இப்ப மிகவும் ஆபத்தான இடத்துக்குள்ள நுழையிறோம். அது என்ட்ரன்ஸ். வாங்க. நம்ம பாக்குறதெல்லாம் எல்லாம் பழங்காலத்து மரங்கள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டாலாம் வந்து அந்த மரத்தை நட்டுச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப அதை பறிச்சு பழம் எல்லாம் சாப்பிடுவோம். பழங்காலத்து மரம்னு சொல்லாத, பழ மரம்னு மட்டும் சொல்லு. நவா மரத்தை காமிச்சு. நவா மரம் தென்னம்ல அது நவா மரம். என்ன புள்ள? இங்க 12 மணிக்கு நைட்டு வந்து நைட்டு 12 மணிக்கு இருந்துன்னா பேயெல்லாம் பார்க்கலாம் சார். வாங்க நான் நைட்டு கூப்பிட்டேன். மாங்காய வேணா பார்க்கலாம். வா. இத்து போன கண்டிஷன்ல இங்க பாருங்க இங்க பாருங்க. மோசமான டேஞ்சரஸ் அனகொண்டா பாம்பெல்லாம் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த பாம்பை கடந்து போக போறோம். வாங்க வாங்க. பாம்பை கிடக்குறியா? ஏதோ பாம்பன் பாலத்தை கிடக்குற மாதிரி சொல்றான். சார் நீங்க எல்லாம் லாங் ஜம்ப் நல்லா தாண்டுவீங்கல்ல? வாடாடே. ஏன்னா இங்க இருக்க முள்ளெல்லாம் தாண்டி நம்ம போகணும் அங்கிட்டு. ஐயோ, காலில் பல பொருட்கள் தட்டுப்படுகின்றன. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இந்த காயும் வெயிலில் உங்களை அழைத்து கொண்டு செல்வதில் நானும் என் குழுவும் அரும்பாடுபட்டுள்ளோம். குழுவில் 3 பேர். அதில் பேர் முக்கியமானவங்க. அந்த முக்கியமானவங்களே மிகவும் மோசமானவங்க 2 பேர். அது பயங்கரமானவர் ஒருத்தர். வழி நடத்தி சொல்லு. வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் பிரதீப். கையில் ஏதோ பாம்பை. பிரதீப் என்ன? அவரை பின்தொடர்ந்து செல்லும். மரத்துல தான் நிறைய ஆபத்தான விஷவாயு எல்லாம் இருக்கு. சார் குச்சி உடஞ்சு போச்சு. வாங்க வேற குச்சி எடுத்துக்கலாம். கரையான தட்டி விட்டதுக்கே குச்சி உடைகிறது என்றால் அந்த குச்சி பாம்பை அடிப்பதற்கு ஏற்றதல்ல. தூக்கி போட்டு நடங்க மிஸ்டர் பிரதீப். அது நம்ம இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. வாங்க. அங்க நிறையெல்லாம் இருக்கும். ஆக மொத்தம் நாங்கள் இங்கே வந்த உண்மையான காரணத்தை நான் கூறிவிடுகிறேன். ஈச்சம்பழம் பறிக்கிறதுக்கு நீண்ட தூரம் நடந்து வந்திருக்கிறோம். இதை தவிர வேற எதுவும் பெரிய காரணங்கள் இல்லை என்பது. வீடுகளை தாண்டு பல பல வீட்டை கடந்து காட்டை கடந்து பல்வேறு நாட்டை கடந்து நம்ம இந்த பெலாப்பழ ஐயோ டக்கு ஈச்சம்பழம் பெரிக்க வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள். பெலாப்பழம் அங்க நிறைய தீவிரவாதிகள் இருப்பாங்க. அவங்கள தாக்கி நம்ம கண்டினியூஸா பேசணுங்கிறது உண்மைதான். அதுக்காக கண்டினியூஸா வளரக்கூடாது. பலாப்பழமே வருது வாயில. இது பலாப்பழம் நின்றுவான் போல. சிறியது. ஐயோ ஒண்ணும் இல்லையே. ஈச்சம்பழம் பறிக்க சொன்னா வாருங்கள். நாம் ஈச்சம்பழம் பறிக்க போகிறோம். ஒண்ணுமில்லை. எவனை பறிச்சுன்னு விட்டாங்க. ஏற்கனவே அந்த பழம் பறிக்கப்பட்டு விட்டதால் சார் அங்க ஒரு இது இருக்கு பாருங்க. ஆப்பிரிக்கன் புல். தாண்டணும். அழகாக பாதையில் நடந்து வராமல் வீடியோ அடிக்கிறது ஒரு கெத்து இருக்கும். ஏய் அது உனக்கு தான்டா கெத்தா இருக்கும். இந்த மரம் இது புலி பதுங்கி இருக்கும் மரம். அதாவது புளிய மரம். இங்க என்ன போட்டோ எடுங்க. இந்த மரம்னா ரொம்ப புலி. நம்ம காட்டுக்கு வேட்டையாட வந்திருக்கோம். இந்த மரத்துல நிறைய புலி இருக்கு. முதல்ல நம்ம புலிய வேட்டையாட வந்து அங்க ஒரு புலி இருக்கு பாருங்க. Wait a minute, I will zoom that tiger, tamarind, etc. சரி வாங்க நம்ம மரத்துல ஏறி அந்த புலிய வேட்டையாடலாம். மரத்துல ஏறு. வாங்க. நல்லா கிட்டாப்ல வாங்க. நான் மரத்துல ஏறறேன். வாங்க வாங்க. இந்த ஆளு பேர் நான் ஏறி உங்களுக்கு புலி பறிச்சு தரேன். ஏறடா டேய். எட்டுமா சார். இவர்தான் குரங்கு குப்பன். புலி உங்களுக்கு வேட்டையாடி தரேன். ஏய் தீம் மியூசிக் ஸ்டார்ட் பண்றா. வாங்க நம்ம புலிய பறிக்க வந்துட்டோம். சார் ஒரு புலிய வேட்டையாடி கீழே வீழ்த்துங்க. அந்த புலிய நாங்க பொதுமக்களுக்கு காமிக்கணும். கிள முடியுதுடா டேய். போடுங்க. வீழ்ந்தது புலி. வென்றார்கள் நம் குழு. இதோ இதுவே அந்த வேட்டையாடப்பட்ட புலி. கஷ்டப்பட்டு மரத்தாவில் ஏறி புலியை வேட்டையாடி இருக்கோம்.
சார் இந்த இறங்குறத மட்டும் ஜூம் பண்ணி எடுங்க. நகர்றாடே. அப்பா குரங்கு குப்பன் கீழே குதித்து விட்டார். போதும் வாங்க. அடுத்ததாக புலிய நம்முடைய முக்கிய இலக்கான மிகவும் இனிப்பான புலி. அதை நம்ம குளிக்கின்றா பழங்கால ஆப்பிரிக்க பழங்குடியினர் இதை இவ்வாறுதான் உரித்து தின்பார்கள். வெயில் காலத்தில் ஒரு புலியை வாயில் போட்ட நம் பிரதீப் சூடு பிடித்துக் கொண்டு ஓட போகிறார். நம் முக்கிய இலக்கான ஈச்சம்பழம் தேடுவதை நாம் தொடரலாம். இதை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பவர் உங்கள் கேமராமேன் ராஜேஸ்வர் மற்றும் அவரது குழுவினர் பிரதீப் மற்றும் விஷ்ணு ராம். சேர்த்துக்கு மறந்துட்டேன். ஓகே, நாங்கள் அந்த ஆப்பிரிக்கன் புல் ஆப்பிரிக்கன் புல் என்று கட்டி வைத்த பசுமாட்டை பார்த்து கூறிய நம் பிரதீப்பை பற்றி நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். அவர் இப்படிதான் ஏதாவது பிணத்தி கொண்டிருப்பார். நாம் நமது முக்கிய கடமையான ஈச்சம்பழம் பறிப்பதை பார்க்கலாம். முட்டி பிடிச்சிருந்தேன். அவர் அதிலிருந்து சற்று விலகியே நடக்கிறார். ஆனால் நம்மை முட்டாத இது மிகவும் முட்கள் நிறைந்த இருறா இதை பற்றி தெளிவாக சொல்லாண்டா மக்களுக்கு. மக்கள் பார்ப்பாங்கள. மிகவும் முட்கள் நிறைந்த மரம். செடி சிறிதாக இருந்தாலும் ஒவ்வொரு இலையிலும் கூர்மையான முட்கள் இருக்கும். அது அந்த முள் குத்தினால் வலி தாங்க முடியாததாக இருக்கும். அதன் நடுவில் காய்கள் உள்ளன. அதில் மிகவும் கருப்பாக இருப்பதே பழம். என்ன ஆஃப் பண்ணுங்க. ஏன் ஒய் அடுத்து வேறதுக்கு பறிக்கும்போது